இன்றைக்கி வந்து சக்கரவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணலான்னு அறுவடை பண்ணேன். வச்சு 4 மாதம் ஆயிடுச்சு. இருந்தாலும் உள்ளே வந்து கிழங்கு சின்னதாக தான் இருக்குது. ஒரு 4 கிழங்கு இருந்தது. அதுக்கப்புறம் முள்ளங்கி அறுவடை பண்ணியாச்சு இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி 2 பழம் பழுத்து இருந்தது ஒரு செடியில். அவங்களையும் அறுவடை பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு தக்காளி செக்கச்செவேன்னு. அதுக்கப்புறம் இன்னொரு செடியிலையும் ஒரு சின்னதாக ஒரு பழம் தக்காளி பழம் இருந்தது. அவங்களையும் அறுவடை பண்ணியாச்சு. மினி ஆரஞ்சு வந்து இன்றைக்கி நல்லா பெருசாக எலுமிச்சம்பழம் மாதிரி சைஸில் இருந்தது. அவங்களும் அறுவடை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலைப்பிரண்டை. இந்த இலைப்பிரண்டையை இன்றைக்கி துவையல் அரைக்கலாம் அப்படின்ட்டு அந்த இலைப்பிரண்டையை அறுவடை பண்ணிட்டேன். இன்றைக்கான அறுவடை இது தாங்க. கத்திரிக்காய் விதைக்காய் விட்டுருந்தேன், வெண்டைக்காய் விதைக்காய் விட்டுருந்தேன், அதையும் எடுத்தாச்சு. இந்த இலைப்பிரண்டையை துவையல் அரைச்சி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. 4 வகை பிரண்டை என்கிட்ட இருக்குங்க. அதனால் மாற்றி நான் வைப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும்.